ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிள் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ போட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு குருமா பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டு ஆனியன் போட்டு வதக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா இது பாயில் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் வந்து காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது மூணையும் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டும் மஞ்சப்பொடியும் மட்டும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் தேங்காய் அரைச்சி அதோட விழுது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், ராவா நீங்கள் வந்து வதக்க வேண்டாம். தக்காளி இதுதான் பாருங்கள். இது வந்து தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது மட்டும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்னா தேங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து தக்காளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணும் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். வேகணும், நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எதுக்கு வேணாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இது சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பூச்சி ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சப்பொடியும் சால்ட்டும் போட்டு முக்கி எடுத்திங்கன்னா பூச்சி ஏதாச்சும் இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு வேக்காடு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இது கூட இந்த வதக்கிக்கலாம். அந்த ஆயில் கூட வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் செம்மையாக ஒரு கிரேவி மாதிரி வரும். நமக்கு கிரேவி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா தக்காளி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் போட்டு நம்ம சோம்பு போட்டு தாளித்து, கருவேப்பிலை, சோம்பு போட்டு தாளித்து, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன்னா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ராஸ்மல் போகிறதுக்காக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வதக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது ராஸ்மல் வரும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் ஆயிலே நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? ஆமாம், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, தக்காளி, வெங்காயம் இது கிரைண்ட் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் கோகோனட் கொஞ்சம் அரைச்சி வச்சது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா சூட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி சேர்க்கலைண்ணா. இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலைண்ணா. ஸ்மெல்லும் நம்மளுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள்,
செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட். இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டோம், கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி ஆயிரும். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தோசை கூட வச்சு சாப்பிட்டேன்னா. இந்த குருமா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் தான் செஞ்சேன். பட் வந்து ஹோட்டலில் சப்பாத்திக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வித் குருமா திக்காயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட குருமா தோசை. செம்மையாக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன் டைம் இது எப்படின்னு செஞ்சு பாருங்கள். எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். எப்படி இருக்குன்னு இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நல்லா சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட். சுட சுட குருமா தோசை. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட தோசையும் குருமாவும் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சி கொடுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.